ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில டேரக்டர்ஸ் ஆக்சுவலாக அவங்க லெஜெண்டரி அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் இந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. குறிப்பா அவங்களோட முதல் திரைப்படமோ இல்ல அதுக்கு அடுத்து வந்த ஏதோ ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இனிமே இந்த டேரக்டர் படம் வந்தா தியேட்டர்ல தான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்போம். அதே மாதிரி அடுத்து அவரோட படம் ஒன்று வரும், மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு போவோம். ஆனா தியேட்டர் அந்த படம் முடிஞ்சு வெளியில வரும்போது சிவாஜி அந்த ஊமக்குத்து வாங்கிட்டு வெளில வருவாங்களே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்ட்டு அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டோட வெளியில வந்திருப்போம். அப்படி என்னென்ன டைரக்டர்ஸ் அவங்களோட எந்த திரைப்படம் மிகப்பெரிய இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணுச்சு அண்ட் அடுத்து வந்த எந்த படம் நமக்கு ஊமக்குத்தா குத்தி வெளியில அனுப்புச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். சோ சுசீந்திரனோட முதல் படம் which is வெண்ணிலா கபடி குழு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மட்டும் இல்லாம, ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்போர்ட்ஸ் டிராமா வந்திருக்கு. அந்த படம் ஏன் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுல வந்து லவ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கறத இப்ப பேசுறாங்க இல்லையா, அதை அப்பவே சின்ன சின்ன இடங்கள்ல எல்லாம் அழகா காட்சிப்படுத்தி மக்கள் மனசுல பதிச்சு போவாரு. அதுக்கு அடுத்து அவர் எடுத்த படம் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் which is நான் மகான் அல்ல. அந்த படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு கில்லர் அப்படிங்கிற மாதிரி போகும், அதுக்கப்புறம் கார்த்தியோட போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிராமா மாதிரி போகும். ரெண்டுமே பேரலலா போயிட்டே இருக்கும்போது அது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் படம் ஜெட்டு வேகத்துல போகும். அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். அந்த எதிர்பார்ப்பை மொத்தமா கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. சூப்பரான பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம், சூப்பரான மேக்கிங் அப்படிங்கறத சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், அதே மாதிரி அந்த 5 பசங்க இருக்காங்களா அவங்க ஆகட்டும், அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்து நான் முடிவு பண்ணேன், இனிமே சுசீந்திரன் சார் படம் அப்படின்னா எந்த யோசனையுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம போய் பார்க்கறோம் அப்படின்ட்டு. அப்படிதான் அடுத்து அவரோட படம் which is அழகர் சாமியின் குதிரை. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா அவரோட முந்தைய படங்கள்ல இருந்து ரொம்ப வேறுபட்டு இருக்கும். ஏன்னா இந்த படம் ஒரு டிராமா, ஒரு எமோஷனல் டிராமா மாதிரி போகும். அதே மாதிரி இந்த படம் அப்படிங்கிறது அழகர் சாமியின் குதிரை அப்படிங்கிற ஒரு சிறுகதை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். சோ இந்த படமும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. பரவாயில்ல, சுசீந்திரன் அவரோட இன்னொரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை வந்து நம்ம இந்த படத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அதுக்கு அடுத்து வந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட். எனக்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட். சுசீந்திரன் அவர்கள் விக்ரம் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவரே தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதை எல்லாத்தையும் தாண்டி படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி சென்னை ஃபுல்லா ஒரு போஸ்டர் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்தது. என்னன்னா பல ஹாலிவுட்ல வந்த பயங்கரமான வில்லன்ஸ், அதே மாதிரி தமிழ்ல வந்த பயங்கரமான வில்லன்ஸ் கெட்டப் போட்டு ஒரு மிகப்பெரிய போஸ்டர். அந்த போஸ்டர் பார்த்தாலே அவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்கும். ஏன்னா விக்ரம் அவர்கள் வந்து வேற வேற வில்லன் கெட்டப்ல பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருந்தது. சோ இந்த படம் நான் மகான் அல்ல படத்தையே தூக்கி சாப்பிட போகுது அப்படின்னு நினைச்சு நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணி போய் பார்த்த படம் தான் ராஜபாட்டை. இப்படி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தே ஆகணும்னு தேடி கண்டுபிடிச்சு, அந்த டைம் புக் மை ஷோ எல்லாம் பெருசா வந்து நமக்கு ஆக்சசிபிலிட்டி இல்ல. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னடா அவன் சங்கர் மணிரத்னம் நீ ஒருத்தன் தாண்டா சுசீந்திரன் படம் அப்படின்னு சொல்ற, பரவாயில்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நாங்களும் பார்க்க வரோம் அப்படின்ட்டு என் கூட வந்தாங்க. வந்து என்னைய சம்பவம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து படம் ஒரு மாதிரியா போயிட்டே இருந்தது. சரி ஒரு மாதிரியா போகுது, நான் மகான் நல்ல மாதிரியே செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும் போது படம் ஒரு அரை மணி நேரத்தை தாண்டின உடனே தெரிஞ்சு போச்சு, ஓகே வகையா வந்து மாட்டணும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் என் மனசு சொல்லுது, சரி பரவாயில்ல விடு, விக்ரமோட அந்த 10 கெட்டப்லாம் போட்டு இருக்காங்களே அதெல்லாம் படத்துல வரும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த 10 கெட்டப்பும் ஒரு பாட்டில் வச்சு முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு எதை எக்ஸைட் பண்ணாங்களோ அதை ஒரு பாட்டில் வைக்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் நம்மளை எக்ஸைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. படம் முடிஞ்சு வெளியில வரும்போது இனிமே சுசீந்திரன் சார் படம் நம்ம தியேட்டர்ல பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையோட தான் வந்தேன். இன்ஃபேக்ட் ராஜபாட்டைக்கு அப்புறம் சுசீந்திரன் சார் நல்ல நல்ல படங்களும் கொடுத்தாரு, சில படங்கள் வந்து நம்ம பார்க்க முடியாத அளவும் கொடுத்தாரு. உதாரணமா இப்ப நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா ஆதலால் காதல் செய்வீர் சொல்லலாம், அதே மாதிரி பாண்டிய நாடு, ஜீவா, இந்த மாதிரி சூப்பர் படங்கள். இதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்றதுக்கு முன்னாடி என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ராஜபாட்டை ஒரு தடவை வெயிட்டிங்னு தட்டிட்டு வந்தது.
அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் கோகுல். சோ கோகுல் அவரோட முதல் படம் ரவுத்திரம். ஏன் நான் ரவுத்திரம் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன் அப்படின்னா, அந்த டைம் ஜீவா அவர்கள் வந்து தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள், ஒரு கமர்ஷியலா இருக்கும் இல்ல கண்டென்ட்டா இருக்கும், இப்படி பேலன்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பர் படங்களா நடிச்சிட்டு வந்தாரு. சோ அப்படிதான் நான் ரவுத்திரம் படம் போய் பார்த்தேன். ஜீவாக்காக ரவுத்திரம் படம் பார்க்க போய் கோகுல் சாரோட ஃபேனா நான் வெளியில வந்தேன். சோ ரவுத்திரம் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அடுத்து இவர் என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்துல இருக்கும்போதுதான் அடுத்து வந்தது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. சோ இந்த படம் அப்படிங்கிறது தியேட்டர்ல நான் மட்டும் இல்லாம எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல காமெடி வரும். சோ கோகுல் அவர் மேல என்ன ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா, சூப்பரா எடுக்கிறாரு. அதாவது ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானரையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. அதே மாதிரி காமெடியை வந்து நாட் ஜஸ்ட் காமெடியா மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல டார்க் காமெடி, பிளாக் காமெடி, அது எல்லாமே அந்த படத்துல வந்து சூப்பரா வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இனிமே இவர் படம் நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ அப்படி நான் கோகுல் அவர்களோட படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் அடுத்து வந்த படம் காஷ்மோரா. காஷ்மோரா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போர் அடிச்சாலும் அந்த படம் பார்க்கறது உண்டு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நிறைய பேர் வந்து அந்த படம் மேல நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சூப்பர் படம் பா அப்படின்ட்டு. ஸோ காஷ்மோரா படம் பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு ஃபன் எலிமெண்ட், காமெடி அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வரும்போது சீரியஸா இருக்கும். ஸோ கார்த்தி அவர்களே 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. அண்ட் கிளைமேக்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். சர்க்காசமா முடிச்சிருப்பாரு அந்த படத்தை. ஸோ அந்த படமும் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் ஆச்சு. அடடா பயங்கரமா எடுக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அடுத்து ஜுங்கான்னு ஒரு படம் வந்துச்சு. ஜுங்கா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு ஓகே, பட் செகண்ட் ஹாஃப் அந்த பாரிஸ் எல்லாம் போறாங்க இல்லையா, அந்த எலிமெண்ட் மட்டும் தான் எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல. சோ இவ்வளோ டிஃப்ரெண்டான ஜானர்ஸ், டிஃப்ரெண்டான படங்கள் கோகுல் கிட்ட இருந்து பார்த்துட்டு அடுத்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, விச் இஸ் சிங்கப்பூர் சலூன். ஆர்ஜே பாலாஜி வச்சு அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. சோ எனக்கு வந்து அந்த படம் எதிர்பார்ப்பு இருந்தது. இன்ஃபேக்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இம்ப்ரெசிவா இருந்தது. நாட் ஜஸ்ட் ஓகே ஒரு காமெடி மட்டும் இல்லாம ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படின்னு நம்பி உள்ள போனா அங்க நடந்தது அடுத்த சம்பவம். சோ சிங்கப்பூர் சலூன் படம் பாத்தீங்கன்னா அது வந்து கோகுல் படமாவே இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட 100% ஒப்பீனியன். ஏன்னா அந்த படம் ஆரம்பத்துல இருந்து அது ஒரு ஆர்ஜே பாலாஜி படம் மாதிரி தான் இருந்தது. குறிப்பா அந்த படம் பேசப்பட்ட விஷயம் ஒண்ணு, அந்த படம் கொண்டு போன விதம் வந்து வேற ஒண்ணு. அந்த படத்துல ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த மெசேஜை தாண்டி அந்த படம் எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கும். குறிப்பா அரவிந்த் சாமி எல்லாம் நடுவுல வருவாரு. அவர் ஏன் வராரு, எதுக்கு வராரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டடோட தான் அந்த படத்தை விட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்த பின்னாடி இனிமே கோகுல் படங்கள் அப்படின்னு வந்தா போனோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து எனக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கார்த்திக் நரேன் அவர்கள். ஸோ கார்த்திக் நரேனோட முதல் படம் விச் இஸ் துருவங்கள் 16. படம் வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமே நீ துருவங்கள் 16 பார்த்துட்டியா, இன்னும் நீ பார்க்கலையா, நீ எல்லாம் என்னடா சினிமா ஃபேன் அப்படின்னு நம்மள கில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்றது வந்தது. அது கார்த்திக் நரேனுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி ஆச்சு. இன்ஃபேக்ட் துருவங்கள் 16 அப்படின்ற இந்த ஒரு டெபியூட் ஃபிலிம் அப்படிங்கிறது கல்ட் கிளாசிக்கோட கம்பேர் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நிறைய கல்ட் கிளாசிக் படங்கள் அப்ப வந்து பிரேக் டவுன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க நிறைய சேனல்ஸ். அந்த படங்களோட துருவங்கள் 16 கம்பேர் பண்ணி துருவங்கள் 16 படத்தை பிரேக் பண்ணி பேசினதெல்லாம் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க கொடுத்த ஹைப்புக்கு மச் வர்த் அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல. அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்ற விஷயம், குறிப்பா அந்த ஃபேஸ் சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு லைட்டா வந்து ஒர்க் ஆகல. மற்றபடி படமா எக்ஸ்பீரியன்ஸா சூப்பரா இருந்தது. ஓகே, கார்த்திக் நரேன் படம் அப்படின்னா இனிமே நம்ம தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போதுதான் கார்த்திக் நரேன் அவர்கள் வந்து ஜிவிஎம் கூட கொலாபரேட் பண்றாரு. அந்த படம் வந்து அரவிந்த் சாமி நடிக்கிறாரு. அந்த படத்தோட பேரு நரகாசுரன் அப்படின்னு டீசர்லாம் விட்டாங்க. அந்த டீசர் வந்து பயங்கர டார்க்கா இருந்தது. அரவிந்த் சாமி வந்து ஒரு பேய் மாதிரி காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த படம் மேல ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு இருந்துட்டே இருக்கும்போது தான் அந்த படம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்து அவர் மாஃபியான்னு ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ மாஃபியா பாத்தீங்கன்னா அருண் விஜய் நடிக்கிறாரு, கார்த்திக் நரேன் பிரசன்னா இருக்காரு. பாக்குறதுக்கு ஒரு தனி ஒருவன் ஸ்டைல் மாதிரி இருந்தது. ஓகே, தனி ஒருவன் மாதிரி ஒரு சூப்பர் படம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்த்தா, தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் கேட்டா
தனியா ஒரு நல்ல ரிப்பாப் வெர்ஷன் மாதிரி இருக்கு, ஒரு லோ பட்ஜெட் மாதிரி இருந்தது படம். அண்ட் ஆரம்பத்துல இருந்தே இந்த படம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் மட்டுமே அதிகமா இருந்தது, நமக்கு கண்ணுக்கு அவ்வளவு எரிச்சலா இருந்தது. ஓகே, ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் ஓகே, நல்ல நல்ல சீன்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத தாண்டி படம் ஃபுல்லா ஸ்லோ மோஷன் ஷாட்ஸா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பெருசா எனக்கு கார்த்திக் நரேன் படங்கள் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெசிவோ இல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ அப்படிங்கிறது எனக்கு உருவாகல. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷோட கொலாபரேட் பண்ணாரு. எனக்கு மாறன் வந்து தெரிஞ்சது ட்ரெய்லர் பார்க்கும்போதே, ஓகே இந்த படம் வந்து ஒரு சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி நினைச்ச மாதிரியே அது அப்படிதான் ஆச்சு. ஸோ அந்த படம் வந்து நான் முழுசா கூட பார்க்கல, 10 நிமிஷம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்ல இது இப்படிதான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அடுத்து இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு அதர்வா வச்சு. ஸோ அந்த படமும் நான் இன்னும் பார்க்கல. பார்த்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க படம் நல்லா இருக்கா இல்லையான்னு நான் போய் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது அஜய் ஞானமுத்து. ஸோ அஜய் ஞானமுத்தோட முதல் படம் டிமான்டே காலனி. ஸோ டிமான்டே காலனி அஃப்கோர்ஸ் எல்லாருமே எக்ஸைட் ஆயிருப்போம், இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா டிமான்டே காலனி அப்படின்ற படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்னே சொல்லலாம். அதாவது ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே வச்சு ஒரு கதையை சொல்லலாம். அது எங்கேஜிங்கா சொன்னா மக்கள் வந்து ரசிப்பாங்க, அதுவும் ஒரு பேய் படமா சொன்னா இன்னும் நல்லா எக்ஸைட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸாவே சொல்லலாம். ஓகே, டிமான்டே காலனி படம் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன மாதிரி ஒரு படம் வந்து இவர் கொடுக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போதுதான் நயன்தாரா அவர்களை லீடு ஹீரோவை வச்சு அதர்வா அவர்களை வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி வச்சு ஒரு படம் வந்துச்சு, விச் இஸ் இமைக்கா நொடிகள். இதுல இன்னொரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் என்னன்னா அனுராக் கஷ்யப்பை கூப்பிட்டு வந்து வில்லனா நடிக்க வச்சிருப்பாரு, மகிழ் திருமேனி வந்து அவருக்கு டப்பிங் பண்ணியிருப்பாரு. இவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்கும்போது இந்த படத்தோட பாடல்கள் அப்படின்றது நமக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. குறிப்பா அந்த லவ் ஃபெயிலியர் சாங் ஆகட்டும், அந்த தீம் மியூசிக் இருக்குல்ல, அனுராக் இருந்தது தீம் மியூசிக், அந்த தீம் மியூசிக்ன்றது அவ்வளவு டார்க்கா இருக்கும். சோ இவ்வளவு எக்ஸைட்டடோட அந்த படம் போய் பார்த்தேன். அந்த படம் அப்படிங்கிறது சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த நரேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ருத்ரா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நயன்தாரா அப்படின்னு நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னால கெஸ் பண்ண முடியல. அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் வரும்போது எனக்கு பயங்கர ஷாக்கு, அட பாவி நயன்தாரா தான் ருத்ராவா அப்படின்ற மாதிரி. சோ இவ்வளவு சூப்பரான ஒரு படம் கொடுத்துட்டு சோ விக்ரம் கூட கொலாபரேட் பண்ண போறாரு அப்படிங்கும் போது எனக்கு லைட்டா பொறி தட்டுச்சு. ஏன்னா ஆல்ரெடி சுசீந்திரன் அவர்கள் கிட்ட இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. சரி நம்ம பெருசா எக்ஸைட் ஆகிக்க வேண்டாம், கொஞ்சம் காமா இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது ஆதிரா ஆதிரான்னு கோப்ரால இருந்து ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு எக்ஸைட்மெண்ட் தூக்கி விட்டுருச்சு. ஓகே, அஜய் ஞானமுத்து நல்லா எடுத்துருவாரு, ஓகே படம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம் அப்படின்னு முடிவு எடுத்து வெற்றி தியேட்டர்ல போய் பார்த்தேன். அந்த படம் நான் என்ன எதிர்பார்த்தனோ, சுசீந்திரன் விக்ரம் கிட்ட என்ன சம்பவம் நடந்ததோ அதே சம்பவம் தான் இங்க நடந்துச்சு. ஆக்சுவலா ஆரம்பத்துல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஓகே படம் வந்து நல்லா போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு மேல அந்த காதல் காட்சிகள் ஆகட்டும், அந்த விக்ரம் அவர்களோட விக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. ஏன் மேக்கிங்ல இவ்வளோ சொதப்பல் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் முடி வந்து பொன்னியின் செல்வனுக்காக வச்சிருக்காரு, அதனால அதை வந்து இது பண்ணி விக்கா வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே அது புரியுது, ஆனா அதுக்கு நான் அவ்வளோ ஆக்வர்டாக எடுப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்து படம் எப்படா முடியும்னு முடிஞ்சு கடைசியில கிளைமேக்ஸ்ல எல்லாரும் அந்த புல்லட் அடிபட்டு சாவாங்க இல்லையா, தியேட்டரே கை தட்டுறாங்க. ஏப்பா அது வந்து ஒரு சோகமான சீன்பா, எல்லாம் சோகமாகுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லாம் தியேட்டரே கை தட்டுறாங்க, அப்பாடா படத்தை முடிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு சம்பவம் தான் வந்து அஜய் ஞானமுத்து அவர்கள் கிட்ட கோப்ரால நடந்தது. ஸோ அடுத்து டிமான்டே காலனி 2 படம் வந்துச்சு, அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. சரி இந்த படம் போகணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுனே இருந்தேன். பட் ட்ரெய்லர் வந்து எக்ஸைட்டிங்கா இருந்தது. சரி போய் தான் பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு போனேன். சரி பரவாயில்ல, டிமான்டே காலனி ஓரளவு நல்லா இருந்தது. அடுத்து டிமான்டே காலனி 3 வருதான், பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது நன் அதர் தேன் ஹெச் வினோத். ஸோ அவரோட முதல் படம் எல்லாருக்குமே தெரியும், சதுரங்க வேட்டை. அதாவது ஸ்கேம் மூவியை தாண்டி இப்படியெல்லாம் ஸ்கேம் நடந்ததில்ல, இனிமே நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை உருவாக்குச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த படம் தீரன் அதிகாரம் 1 ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு ஹாரர் பிலிம் மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பவேரியா கேங் ஒவ்வொரு தடவை கதவை தட்டும் போதும் நமக்கு இங்க பக்கு பக்கு நடிக்கும், ஏதோ நம்ம நெஞ்சு மேல குத்துற மாதிரி இருக்கும் அவனுங்க தட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் தீரன் அதிகாரம் 1. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த படம். ஸோ தீரன் அதிகாரம் 1க்கு அப்புறம் அடுத்து வந்தது ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட், அஜித் சார் கூட படம் பண்றாரு அப்படின்ட்டு. ஓகே முதல் படம் அஜித் அண்ட் ஹெச் வினோத் காம்போல வந்து ஒரு ரீமேக் தான் வரப்போகுது, விச் இஸ் பிங்கோட ரீமேக். அதுக்கேற்ற மாதிரியே ப்ராப்பரா ஜஸ்டிஃபைபிளா ரீமேக் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நேர்
மேற்கொண்ட பறவை படமே ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பிங்க் படத்தை வக்கீல் சாபுன்னு தெலுங்குல ரீமேக் பண்ணியிருப்பாங்க. கோர்ட்ல உட்காந்து பெஞ்சை உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபைபிளா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, இது ரீமேக் தானே, அடுத்து அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்ல ஒரு அஜித் படம் வரப்போகுது அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் எக்ஸைட்டட் ஆயிருச்சு. அந்த படத்தோட பேர் வந்து வலிமை. இன்ஃபேக்ட் அந்த டீசர் இருக்குல்ல, ஒரு பைக் ஸ்டண்ட் காட்சிகள் மாதிரி வரும். ஆக்சுவலா அஜித் வரமாட்டார், அதுல வில்லன் அவரோட டெஸ்கிரிப்ஷன் மாதிரி வரும். ஓகே, பவேரியா மாதிரியே ஒரு கேங், ஒரு பைக்கர் கேங்கை வச்சு படம் எடுத்திருக்காங்க. இப்படி எதிர்பார்த்து ஃபர்ஸ்ட் ஷோ உள்ள போய் உட்காந்து பார்த்தா எனக்கு வினோத் படம் பாக்குறோமா இல்ல சிறுத்தை சிவா படமே திரும்ப பாக்குறோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட எனக்கு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கே கிடையாது. அந்த பைக் ஸ்டண்டோட படம் வந்து முடியும். ஓகே, செகண்ட் ஹாஃப் இதுக்கு மேல எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் இதுக்கு மேல போதுண்டா சாமி அப்படின்ற லெவலுக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்ட் ஆகட்டும், இன்ஃபேக்ட் அவங்க ஆக்ஷனா ட்ரீட் பண்ணியிருந்தாலே செகண்ட் ஹாஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். வலிமை படம் ஒரு வாட்சபிள் என்டர்டெய்னரா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்க எடுத்த அந்த சொதப்பல் இருக்குல்ல, அந்த சொதப்பல் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்தது. ஸோ இப்படி வந்து வலிமை படம் வந்துச்சு. சரி, துணிவு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் இருந்தேன். ஆக்சுவலா துணிவு கொஞ்சம் டீசெண்டா தப்பிச்சது. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த கடல்ல வர்ற ஃபைட்லாம் ட்ரால் மெட்டீரியல் ஆகும்னு நினைச்சேன். பட் பேரலா வாரிசும் வந்ததுனால ரெண்டுமே சேர்ந்து மாத்தி மாத்தி ட்ரால் பண்ணிக்கிட்டதுனால அந்த சீன் பெரிய அளவு ட்ரால் ஆகல. ஸோ ஹெச் வினோத் அவர்கள் இப்போ ஜனநாயகன் எடுக்கிறாரு, எப்படி இருக்க போகுது அப்படின்றது படம் வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்களும் அதே மாதிரி எதிர்பார்த்து போய் பல்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்களோட கதைகள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் யாராவது இந்த லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் விட்டு இருந்தா அவங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.